Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் தான் இன்னைக்கு செய்ய போறோம். இதை எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம். நான் கோஸ் ஒரு 250 கிராம் கட் பண்ணி கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இங்க panல நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது மூணும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ப்ரௌனாக வந்தோடனே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ரொம்ப நம்ம ப்ரௌன் ஆக்க தேவையில்லை. கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா என்கிட்ட கம்மியாக இருந்தனால நான் காஞ்ச மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். ரொம்ப ப்ரௌனாக தேவையில்லை. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கோஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்க மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால ரொம்ப வதக்க தேவையில்லை. கோஸு டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த கோஸை இதில் போட்டுடலாம். 5 மினிட்ஸில் நம்ம இந்த கல்யாண வீட்டு கோஸ் பொரியலை பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். இப்போ இதை கிளறி விட்டுட்டு நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டு அதுலேயே தண்ணி விடும். அதனால் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துடலாம். நம்ம கோஸ் ரொம்ப குக் பண்ணக்கூடாது. அதோட சத்தெல்லாம் போயிடும். சீக்கிரம் வெந்துடுறதுனால நம்ம 5 மினிட்ஸில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவலை போட்டுருவோம். இதில் தேங்காய் தான் இதோட மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். அப்போ தான் இந்த கோஸு நமக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற கோஸ் பொரியல் மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம சமையலில் அடிக்கடி இந்த கோஸை சேர்த்துக்கணும். அதில் நிறைய கால்சியம் சத்து, ப்ரோட்டீன்லாம் இருக்குது. இதை நம்ம காரக்குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.